தாமதமாகுதே, என் சூழ்நிலைகள் இப்படி தட்டி தடுமாறி கொண்டு இருக்கிறதே, பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று முழங்கால் படியிட்டு நான் ஜெபித்து காத்து கொண்டு இருக்கிறேனே என்று நீங்கள் புலம்பாதிருங்கள். உங்கள் புலம்பல்கள் எப்போதோ கர்த்தருடைய சமூகத்தில் எட்டப்பட்டாயிற்று. ஆனாலும் ஏற்ற சமயம் வரப்போகிறது. தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அவருடைய மகிமை உங்களை மூடப் போகிறது. கர்த்தருடைய மகா பெரிய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு தலைமுறையாய் தேவன் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்க. என் தரிசனத்தை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். உங்கள் தரிசனம் நிறைவேறும். உங்களுடைய திட்டத்தை அப்போ தானே நிறைவேற்றணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்பப்போ எதை செய்யணும்னு ஒன்று அடம் பிடிச்சா நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா? வாங்கி கொடுக்க மாட்டீங்க. அந்த நேரத்தில் அந்த பிள்ளைக்கு அது ஆபத்து வரும்னு தெரிஞ்சு நீங்கள் வாங்கி கொடுக்கவே மாட்டீங்க. அது போல தான் நம்ம தெய்வம் உங்களையும் என்னையை விட 1000 லட்சம் மடங்கு அதிகமாய் நம்மை நேசிக்கிறார். அதனால தான் எப்போ எதை கொடுக்கணுமோ ஏற்ற காலத்தில் ஏற்ற உயர்வை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். தாமதமாகுதா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் தாமதமாகுதா, கம்பீரித்து பாடுங்க. இன்னும் உங்கள் ஜெபம் தாமதமாகி கொண்டே இருக்கிறதா, இதோ கர்த்தர் எனக்காக வைத்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற காலம் வருகிற வரையிலும் துதிப்பேன்.